கட்டன் சாய் ஒன்று. வணக்கம் அண்ணே. உங்களுக்கு என்ன இருக்கு? டிஃபன் என்ன இருக்கு? சாப்பிடுறதுக்கு எல்லாமே இருக்கு. வாங்க அண்ணே வாங்க. குடும்பம் எல்லாமே நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. குழந்தை எல்லாம் எங்க போச்சு? எல்லாருமே நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? எடா அவட வச்சிட்டு சாதனம் எடுத்து வர்றா கழிக்க. அண்ணாச்சிக்கு காப்பி எடுத்து விடுறா. சும்மா துண்ணு நிக்காத போனா போய் காப்பி എടുത്ത് വിട്. என்ன இருக்கு? കഴിക്കാൻ അപ്പം ഉണ്ട്, പുട്ടുണ്ട്, ചപ്പാത്തി ഉണ്ട്, ഒറട്ടി ഉണ്ട്, ഇടിയപ്പം ഉണ്ട്. എന്തൊരു വേണം? ചൂടായിട്ട് என்ன இருக்கு அண்ணே? അണ്ണാച്ചി ചൂടായിട്ട് ഇപ്പൊ മോലാളി ഇതായിരിക്കും, ബാക്കിയെല്ലാം കാലയിലുള്ളത്. சரி சரி അപ്പം കൊണ്ടേ. അവിടെ കറി என்ன വേണം? ചട്നി കൊണ്ടേ. ചട്നി വെച്ച് 3 അപ്പം മൂഞ്ചാണ് അയാൾ ചെയ്യുന്നത്. അയാൾക്ക് വല്ല ബീഫാ ചിക്കൻ കറിയാ മുട്ട കറിയാ എടുത്ത് വിടുറാ. ചട്നി ഇല്ല, ബീഫ് കറി ഇருக்கு, മുട്ടക്കറി இருக்கு, ചിക്കൻ കുളമ്പ് இருக்கு. சாம்பார் இருக்கா? அண்ணே நாடன் கோழி குழம்பு இருக்கண்ணே, வாங்கி சாப்பிடணே. எனக்கு இறைச்சி முட்டை ஒன்றும் வேண்டாம். சாம்பார் சட்னி என்ன கூட இல்லாம இல்லை அண்ணே. இங்க சம்மந்தி சாம்பார் இல்ல, பீஃப் சிக்கன் முட்டை அது மட்டும் தான் இருக்கு. வேணாங்க வாங்கி சாப்பிடு. இல்லன்னா போ. எனக்கு ஒன்றும் வேண்டாம். சட்னி சாம்பார் இருந்தா கூட. சாட்டை இல்லன்னு சொன்னேன் இல்லையா? முதல் சொல்ல வேண்டாம். ஃப்ரீ எனக்கு தேவையில்லை. என் காசு கொடுத்து தானே கிடைக்காது. வேணாங்க நக்கிட்டு போவோம். ஒன்றும் இல்லாம எனக்கு வேண்டாம். என்ன ஓ அப்பா கிட்ட காசு எப்படி? എടാ അപ്പം എടുത്ത് തിരിച്ച് അത് നീ തിന്നാടാ. ആദ്യം അണ്ണാക്കിന്ന് താഴോട്ട് ഇറക്ക്, എന്നിട്ട് പറ. ഇതുപോലൊരു തൊഴിലാളി ലോകത്താർക്കും കിട്ടൂല. നീക്കോലി പോലെ വന്ന് കയറിയവനാണ്. ആനക്കുട്ടിയെ പോലെ ആയി. ഏത് നേരം നോക്കിയാലും ചീറ്റി മാത്രമേ ഉള്ളൂ. ജോലിയല്ല എനിക്ക്. മോലാളി കുറച്ച് പയറും പപ്പടം കൂടെ എടുക്കട്ടോ.